தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை அடுத்த எம்ஜிஆர் ஆக்கி அரியணையில் ஏற்றிவிடும் முனைப்பில் பம்பரமாக சுழன்று இயங்கி வருகிறது அவரது தேர்தல் பணிக்குழு. வசீகரா திரைப்படத்தில் எம்ஜிஆர் ரசிகராக நடித்திருந்தார் விஜய். மெர்சல் திரைப்படத்தில் விஜயின் வீட்டில் எம்ஜிஆரின் புகைப்படம் இருக்கும். அதே மெர்சல் திரைப்படத்தில் எம்ஜிஆர் திரைப்படம் ஓடும் திரையரங்கில் ஒரு சண்டை காட்சியும் இடம்பெற்றது. பிகில் திரைப்படத்தின் பிளாஷ்பேக் காட்சிகள் எம்ஜிஆர் பாடலை சாவகாசமாக கேட்டுக்கொண்டே மாசான ஒரு சண்டைக்கு தயாராவார் விஜய். விஜயின் திரைப்படங்களில் இவையெல்லாம் தற்செயலாக நடந்திருக்கலாம். ஆனால் நிஜத்தில் விஜயை எம்ஜிஆர் ஆக்கிடும் டாஸ்கை வைத்துக் கொண்டு செயல்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பணிக்குழு. அவர்களது அலுவலகம் போர்க்களத்தின் பரபரப்பில் இயங்கி வருகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான நாட்களை கவுண்டவுன் செய்து கொண்டே வருகிறது. அங்கிருக்கும் ஒரு டிஜிட்டல் பலகை. கணினியின் முன்பு அமர்ந்து விசைப்பலகைகளை தட்டிக்கொண்டே இருக்கின்றனர் ஒரு குழுவினர். தொலைதூர கிராமங்களில் உள்ள வாக்காளர்களை தொடர்பு கொள்ள துடிக்கின்றனர். உறுப்பினர் சேர்க்கை, பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பயிற்சி திட்டங்கள், கருத்து கணிப்புகள் ஆகியவற்றோடு கட்சியின் ஐடி பிரிவை மேலும் மேலும் வலுப்படுத்துவதே தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய திட்டங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் எடுத்திருக்கும் கருத்து கணிப்புகள் அதிமுகவை விட தமிழக வெற்றிக் கழகம்தான் முன்னணியில் இருப்பதாக சொல்கின்றன. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பிறகு 1977 தேர்தலில் போட்டியிட்ட போது 200-ல் 144 இடங்களில் வெற்றி வாகை சூடியது அதிமுக. இதே வெற்றி சரித்திரத்தை தாமும் படைக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் இலக்கு. அதாவது களம் காணும் முதல் தேர்தலிலேயே தனித்து வெற்றி காண்பது. தவேகவின் இந்த தேர்தல் பணிக்குழுவை தளபதியின் தளபதியாக முழுவீச்சில் இயக்கி வருகிறார் கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. இவரது நிறுவனம் பல மாநிலங்களில் 5க்கும் அதிகமான தேர்தல்களை கையாண்ட அனுபவம் கொண்டது. 234 தொகுதிகளிலும் 69,400 பூத்களுக்கு ஏஜென்ட்டுகளாக தலா 4 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாக கூறுகிறார் ஆதவ் அர்ஜுனா. ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு 250 குடும்பத்தினர் என ஒதுக்கியுள்ளார்கள். பூத் ஏஜென்ட்டுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று பிரச்சனைகளை கேட்டறிவார்கள். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என விஜயை முன்னிறுத்துகிறார்கள். இரண்டு தேர்தல் மேலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் 24 மணி நேரமும் வாக்காளர்களின் மனநிலையை பகுப்பாய்வு செய்வது, பிற கட்சிகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பது என வார் ரூம் மற்றும் பிரச்சார வியூகத்தை கையாளுகிறார்கள். தவேகவின் 120 மாவட்ட செயலாளர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. கட்சிக்கு டிஜிட்டல் முறையில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக அண்மையில் தொடங்கிய மை டிவிகே செயலி மூலம் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறுகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களையும் தொண்டர்களையும் மட்டுமே நம்பி கட்சி தொடங்கினார் என்கிறார்கள் தவேகவினர். மாற்றத்தை விரும்பிய மக்கள் எம்ஜிஆரை முதல்வராக்கினர். என்றும் அதே நிலைதான் என்பதால் விஜய் முதல்வராவார் என்கிறார். இந்த உறுதிகளை அறிவிக்கவே மதுரை மாநாட்டுக்கு தயாராகி வருகிறது தவேக. மாநாட்டுக்கு பிறகு மக்களிடம் செல்லும் திட்டம் தொடங்கும் விஜய் டிசம்பருக்குள் தமிழக அரசியலில் வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்கிறார்கள் தவேக தொண்டர்கள். 2017 முதல் நடைபெற்ற 10 தேர்தல்களில் திமுகவை எடப்பாடி பழனிசாமியால் தோற்கடிக்க முடியவில்லை. அந்த வகையில் நடைபெற இருக்கும் போரே திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் இடையில்தான் என்று நம்புகிறார் விஜய்.